லைஃப் போயம் பை ஹென்ரி வேன் டைக். இந்த போயமில் பொயட் அவரோட லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழணும், அவர் ஏதோ பிறந்துட்டோம் அதனால் நம்ம வாழ்கிறோன்னு இல்லாமல் அவரோட ஒவ்வொரு அந்த வருஷம் வருஷம் அவரோட வாழ்க்கையை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார். அதை தான் இதில் வந்து நமக்கு சொல்லியிருப்பார். ஓகே, ஃபஸ்ட் ஆன்சர், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரெலக்டன்ட் சோல், நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், not mourning for the things that disappear in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பொயட் அவரோட லைஃப்பை வந்து வருஷம் வருஷம் அவர் வந்து வாழணும்னு நினைக்கிறாரு. அதனால் நான் வருஷம் வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன், என்னை வாழ விடுங்க. நான் வந்து எப்படி வாழணும்னு நினைக்கிறேன்னா, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், அவர் வந்து முன்னோக்கி அந்த முகத்தோடு அவர் வாழணும்னு நினைக்கிறாரு. அன்ரெலக்டன்ட் சோல் அப்படிங்கிறது தயக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆன்மா அப்படிங்கிறது மீனிங். அப்போ தயக்கம் இல்லாமல் பின்னாடி பின்னாடி பார்த்துட்டு தயங்கி தயங்கி அவரோட லைஃப்பை கொண்டு போகாமல் அவர் வந்து ஃபார்வர்டாக முன்னோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவர் முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறதுனால அவசரப்பட்டும் அவர் வந்து போகணும்னு நினைக்கல. அவர் அவசரப்படாமல் அவரோட கோல் என்ன அப்படிங்கிறத வந்து விட்டு விலகாமல் அதே சமயத்தில் அவர் வந்து மறைஞ்சி போகிற விஷயத்துக்காகலாம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறதுக்கும் அவர் வந்து விரும்பலை. டிம் பாஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து பாஸ்ட்டில் நம்ம வந்து ஆசைப்பட்டிருப்போம் நம்மளோட கடந்த காலத்தில், ஆனால் அது நமக்கு வந்து கிடச்சிருக்காது. ஒருவேளை நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் கூட ஆயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். ஆனால் அதையே நினச்சிட்டு அதையே பிடிச்சிட்டு பயந்துட்டு இருக்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்யூச்சர்லேயும் அவருக்கு என்ன மறைஞ்சிருக்கோ, ஃப்யூச்சரில் நமக்கு என்ன நடக்குமோ, நம்ம எப்படி இருப்போமோ அப்படின்னும் அவர் வந்து ஃப்யூச்சர் என்ன மறைச்சி வச்சுருக்கு அப்படின்னும் அவர் வந்து பயப்படலை. அவர் என்னென்னா அவரோட முழு மனசாக ஒரு ஹாப்பியாக, அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவருக்கு வந்து யூத்தாக இருந்தாலும் சரி, அவர் ஏஜ்டாக ஆனாலும் சரி தான், அவருக்கு சின்ன வயசாக இருந்தாலும் சரி, அவர் வயசானாலும் சரி, அவரோட அந்த லைஃப் ட்ராவல் அப்படிங்கிறது, அவரோட அந்த வாழ்க்கை பயணம் வந்து ஃபுல்லாக சியர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. Next stanza, so let the way wind up the hill or down, over rough or smooth, the journey will be joy, still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. My heart will keep the courage of the quest and hope the road's lost stand will be the best. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டுருக்கிற இந்த பாதை வந்து என்ன மலையில் கொண்டு விட்டாலும் சரி, கீழே விட்டாலும் சரி, தாழ்வான இடத்துல விட்டாலும் சரி, அதாவது உயரத்துக்கு என்னை கொண்டு விட்டாலும் சரி, என்னை வந்து கீழே உள்ள ஒரு தாழ்வான இடத்துக்கு விட்டாலும் சரி, அந்த பாதை வந்து என்ன கொண்டு போய் ஒரு ரஃப்பான கரடு முரடான கடினமான ஒரு இடத்துல விட்டாலும், ஸ்மூத்தான இடத்துல விட்டாலும் சரி, என்னோட அந்த லைஃப் ஜேர்னி வந்து, என்னோட அந்த வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது எந்த விஷயம் வேணும்னு நினச்சனோ, எந்த விஷயத்தை நான் தேடினனோ அதை தான் நான் இப்போவும் தேடுறேன். என்னென்னா நியூ ஃப்ரெண்ட்ஷிப், புது ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர், உயர்ந்த அந்த பெரிய சாகசமான விஷயம், அப்புறமா அதனால் கிடைக்கிற அந்த க்ரௌன், ஒரு கிரீடம், இதை தான் நான் வந்து இப்போவும் நான் தேடுறேன், நான் விரும்புகிறேன். என்னோடய ஹார்ட் வந்து எப்போவுமே ஒரு தைரியத்தோடு இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதையும் நான் வந்து தைரியத்தோடு நான் வந்து தேடுறதுக்கு என்னோடய ஹார்ட்டில் எப்போவுமே ஒரு தைரியம் இருக்கும். அண்ட் நான் வந்து நம்புகிறேன், நான் போயிட்டுருக்குற இந்த ரோடு வந்து அந்த ரோடோட அந்த கடைசி வளைவு, லாஸ்ட் டேர்ன் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு டேர்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு பாசிட்டிவாக அந்த போயம் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.